ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹெல்த்தியாக கலர்ஃபுல்லாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமா? வாங்க. அதுக்காக நான் ஒரு கட்டு ஸ்பினாச் எடுத்துக்கிறேங்க. இது வந்து ஒரு 500 கிராம்ஸ் இருக்கும். இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்பினாச் தான் போடணுன்னு இல்லை, பாலாக்கீரையும் போடலாங்க. இந்த ரெண்டோட டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரென்ஸில் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு, மற்றபடி டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நான் இதுக்காக ஒரு ஸ்பினாச் வாங்கிக்கிறேன். இந்த ஒரு கட்டு ஸ்பினாச்சை குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இதுக்காக ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். அந்த வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணலைங்க, சும்மா வெங்காயத்தை போட்டிருக்கிறேன். அப்புறமா வந்து ஒரே ஒரு வெள்ளைப்பூடு, அதையும் குட்டி குட்டி கட் பண்ணி அதையும் போட்டாச்சுங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஸ்பினாச்சு, அதையும் இது கூட போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்குறோம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டால் போதும். விட்டுட்டு மிதமான தீயில் அப்படியே மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. அதில் கீரையில் இருக்கிற தண்ணி, ஆனியனில் இருக்கிற தண்ணி வந்துச்சு, அது ரொம்பவே வெந்துருங்க. இப்போ வந்து 4 முட்டை எடுத்துக்கிறேன், அதை உடச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறமா 2 நல்ல பழுத்த மீடியம் சைஸு தக்காளி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தலை, அதையும் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம உடச்சி வச்சுருக்குறோம்ல முட்டை, அது கூடவே போட்டாச்சுங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் 5 to 7 மினிட்ஸ் ஆகிட்டு, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், என்ன அழகாக குக் ஆகிடுச்சு. அதில் தண்ணி எதுவும் இல்லாமல் அப்படியே வற்றி, தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும், அதோட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இந்த முட்டை கலவை கூட போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு உங்கள் இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் நல்ல மிளகு பொடி ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்கள் ஸ்பைஸுக்கு ஏற்றபடி நீங்கள் அது அமௌண்ட்டு கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். நான் இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம விடுற இது வந்து நம்ம வெந்து வரப்போ ஒட்டாமல் வரதுக்காக கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல, இதை அப்படியே இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டீமர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீமர் இல்லாதனால ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நான் அடியில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து இந்த பாத்திரத்தை வைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் அழகாக குக் ஆகி வரும். அதுக்காக நான் அந்த பெரிய பாத்திரத்தில் வச்சு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சுங்க. இனி என்ன பண்ண போகிறோம்னா, வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இது எவ்வளோ நேரம் ஆகணும் வேகிறதுக்கு? 15லேருந்து 25 நிமிஷம் போதுங்க. சில டைமில் உங்கள் ஸ்டீமரை பொறுத்து இருக்கும், 15 நிமிஷத்துலேயே வெந்துடும். சில டைமில் 20 நிமிஷம், 25 நிமிஷம். அதுக்காக தான் நான் 15லேருந்து 25 நிமிஷம் வரை போட்டிருக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. எனக்கு கரெக்டாக 20 நிமிஷத்தில் குக் ஆகி வந்துச்சு. ஏன்னா இது மெலிசாக இருக்குது, பெரிய பாத்திரத்தில் சின்ன திக்னஸாக தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பூன் இப்படி க்ளீனாக இருக்கணும். க்ளீனாக இருந்துச்சுன்னா என்னாச்சு, வெந்திருக்குன்னு அர்த்தம். அது ஸ்பூனில் ஒட்டி இருந்துச்சுன்னா வேகலை, இன்னும் 10 மினிட்ஸ் நீங்கள் வைக்கணும். நல்லா வெந்தாச்சு. இப்போ அதை வந்து ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான், சர்வ் பண்ண வேண்டியதுதான். இன்னும் ஹெல்த்தியாக இருக்குணுமா, இது கூடவே கொஞ்சமாக கேரட்டை வந்து துருவி போட்டுக்கோங்க. சின்னதாக துருவலாம்ல, அந்த சின்ன துருவில் வச்சு துருவி போட்டு இதை மிடில் வச்சு உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கொடுத்து பாருங்கள், அப்படியே சாப்பிடுவாங்க. பாய்.